ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட திதி சிறப்பானது. அந்த வகையில மூலவர்க்கெல்லாம் மூத்த கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி திதி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. விநாயகர் பிறந்தது வளர்பிறை சதுர்த்தியில, ஆனாலும் கூட தேய்பிறை சதுர்த்தின்னா அவருக்கு ரொம்ப இஷ்டமா. இதத்தான் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்றோம். ஆமா, சங்கடஹரனா என்ன? சங்கடங்களை தீர்ப்பவர் அப்படின்னு பொருள். இந்த சதுர்த்தி உண்டானதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உருவத்துல நல்ல குண்டா இருந்த விநாயக பெருமானை பார்த்து சந்திரன் கிண்டல் பண்ணிருக்காரு. பதிலடியா விநாயக பெருமான் சந்திரனுக்கு சாபம் கொடுத்திருக்காரு. இதுக்காக மனசு வருந்தி மன்னிப்பு கேட்ட சந்திரன் கிட்ட விநாயக பெருமான் ஒரு விமோசனம் கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதியில என்னை வழிபடுறாங்களோ அவங்க எல்லாரும் பூஜையோட நிறைவாம்சத்துல சந்திரன் ஆகிய உம்மை வணங்கினால் சகல சௌபாகியங்களையும் நான் மனம் குளிர்ந்து அவர்களுக்கு அள்ளி வழங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதனாலதான் ஒவ்வொரு மாதமும் நாம சங்கடஹர சதுர்த்திய பூஜை பண்ணி விநாயக பெருமான வணங்கிட்டு இருக்கோம். குறிப்பா ஆவணி மாத தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி நாள்ல சதுர்த்தி விரதத்தை நாம கடைபிடிக்க தொடங்கி 12 மாதங்கள் விரதம் அனுஷ்டிச்சு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா எல்லாம் வல்லந்த விநாயக பெருமானோட அருளாசியை கிடைக்க பெறுவோம். அது மட்டும் இல்லாம அந்த வகையில ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தி வருது. அன்றைய தினம் மாலை 6:15 மணிக்கு தொடங்கி மறுநாள் மாலை 3:48 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு. அதனால மாலையில திதி ஆரம்பிச்சாலும் சூரிய உதயம் முதல் சந்திரன் உதயம் வரைக்கும் விரதம் இருப்பது ரொம்ப 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 மங்களகரமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுது. தேய்பிறை நாளும் கூட விநாயகரனுடைய அருளாசினால சந்திரனோட தேஜஸ் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த நன்னாளத்தான் நாம சங்கடஹர சதுர்த்தியா வணங்குறோங்கிறத மனசுல வச்சுக்கணும். சங்கடம் என்றால் இக்கட்டு, தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள், இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. ஹர என்றால் நீக்குவது, அழிப்பது அப்படின்னு பொருள். அந்த வகையில சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடங்கள் நீங்கி சகல சௌபாகியங்களையும் நாம் பெறுவோம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த சங்கடஹர சதுர்த்திய மறக்காம தவறாம நாம எல்லாரும் விரதம் இருந்து விநாயக பெருமான கும்பிடணும்னு சொல்லிக்கிறேன். விநாயகர் கேதுவினுடைய அம்சம். கேதுவால் ஏற்படக்கூடிய களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், இது மாதிரி பலவிதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவர் இந்த விநாயக பெருமான். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள், தோஷங்களை போக்கக்கூடியவர். சந்திரனால் ஏற்பட்ட தோஷங்களை நீக்குபவர் அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது. சந்திர பகவானோ தன்னுடைய தோஷங்கள் நீங்கிறதுக்காகவும் தன்னுடைய தேய்மானம் நீங்கவும் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்னைக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நினைச்சு கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள், பிறைகள் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் அருள் பாலிச்சாரா. தேய்பிறை நாளும் விநாயகரனுடைய அருளால சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நன்னாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. என்ன மனசுல வச்சுக்கிட்டீங்களா? அதனால என்ன பண்ணலாம்? அஷ்டோத்திரம், அகவல், கவச்ச பாடல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை விநாயக பெருமான் முன்னாடி உக்காந்து நாம் அதை துதிச்சு அதை பாடி நம்ம சந்தோஷமா மனசுக்குள்ள என்னென்ன வேண்டுதல் எல்லாம் வைக்கிறோமோ அது எல்லாமே நிறைவேறும். அப்படிங்கிறதுனால மறக்காம இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்திய எல்லாம் வல்ல விநாயக பெருமான் கிட்ட நாம எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கலாமா? ஓம் நமோ விக்னேஷாய நமக.